பட் லாஸ்ட் 1 இயரா கோல்டு 100%க்கு மேல் ரிட்டர்ன்ஸ் வந்து குடுத்துருக்கு. ஸோ அப்போ வந்து நெறைய பேர் அத மிஸ் பண்ணிட்டாங்க இன்வெஸ்ட் பண்ணாம. ஸோ இப்போ சரியான சான்ஸா? அதுக்கு அதே மாரி ரிட்டர்ன்ஸ் குடுக்குறதுக்கு எதுவும் வாய்ப்பு இருக்கா? ரொம்பவே டவுட்ஃபுல் தான். ஏன்னா அதே மாரி 100% ரிட்டர்ன் வரணுன்றது வந்து நாட் பாசிபிள். வருமான்றது பெரிய கொஸ்டின் மார்க் தான். ஸோ அந்த மாரி இல்லாம நீங்க அசெட் அலோகேஷன் தான் கரெக்ட்ன்னு சொல்லுவேன். ஸோ இப்போ அகைன் நான் வந்து மிஸ் பண்ணிட்டேன் ஆல்ரெடி சான்ஸா, அதனால நான் ஒரு ரீஎன்ட்ரி எடுக்கலாமா அப்படின்னாக்கா, அது ஒரு பெரிய ரிஸ்க்கா தான் நான் யோசிக்கிறேன். இந்த ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன், இந்த வார் டென்ஷன் இது எல்லாமே லாங் டெர்ம் இன்வெஸ்டர்ஸ்க்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாவே இருக்கு. கண்டிப்பா. பாஸ்ட் ஹிஸ்டரி எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா, ஈச் அண்ட் எவரி டைம் இந்த மாரி ஒரு பெரிய ஒரு கிரைசிஸ் வரும்போது, லேமன் கிரைசிஸ்லேருந்து எடுத்துக்கிட்டாலும் சரி, ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, டாட் காம் பபுள்லேருந்து லேமன் கிரைசிஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, கொரோனா டைம், கோவிடு இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு நல்ல லேர்னிங் தான் நமக்கு. ஸோ இந்த மாரி வந்து ஜியோ பொலிட்டிக்கல் இஷ்யூ அதுக்கு வந்து மார்க்கெட் ரியாக்ட் ஆகுதுன்னா, அது ஒன்லி டெம்பரரி தான். ஸோ அது ஓகே. வந்து இட்ஸ் அ பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் அ லாங் டர்ம் இன்வெஸ்டர். நான் இப்போ வரேன் அடுத்த 1 ஆர் 2 இயர்ஸ் தான் எனக்கு ஹாரிஸான் நான் உள்ள என்ட்ரி எடுக்கலாமானாக்கா நாட் அட்வைசபிள். இங்கே நான் எனக்கு ஒரு 5 இயர்ஸ் டு 10 இயர்ஸ் டைம் இருக்குது சார். அதனால என்னுடைய கோல் வந்து அப்போ தான் வந்து ரீச் பண்ண போகிறேன். அப்போ தான் எனக்கு ரெக்யர்மெண்ட் இருக்குது அப்படின்னாக்கா, இது ஒரு நல்ல பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி.